இடங்குளம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள், குறிப்பா மணி பாக்ஸ் எடுக்கிற அந்த டாஸ்க், அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிற டாஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பேச போறோம். அதை தாண்டி ஒரு எவிக்ஷனும் நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுணன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ரிவ்யூ ஃபர்ஸ்ட். பிரகாஷன் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு. எங்க பிக் பாஸ் ஷோவை ரிவ்யூ பண்றீங்களா இல்ல எல்லாரையும் பத்தி தனித்தனியா பேசுறீங்க, சௌந்தர்யாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரெவ்யூனா என்னன்னுட்டுன்னு இவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ரெவ்யூன்றது இப்ப நாங்க என்ன பேசணும், இப்ப நேத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்தது ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருப்போம். இப்ப இதுல வந்துட்டு சுனிதா வாட் ஷி டிட் அண்ட் சுனிதா ஒருத்தர் வந்துட்டு பிளேம் பண்றாங்கனாக்கா அப்ப இவங்க கரெக்டா இருக்காங்களான்றத வந்துட்டு நம்ம அட்ரஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் ரெவ்யூ. 10 இயர்ஸா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்க ரெண்டு பேருக்குமே. ஜேர்னலிசம் அப்படின்றது என்னன்னு தெரியும், ரெவ்யூன்றது என்னன்னு தெரியும், எதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்ன்றதும் தெரியும் சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெவ்யூன்ற பேர்ல இந்த சில புரோக்கர்ஸுங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கிற ரெவ்யூ எல்லாம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன். அது எப்படின்னா, ஒருத்தர் பேசுறத வந்துட்டு ரெக்கார்ட் எடுக்கிறது, ஒருத்தரோட ஸ்கிரீன்ஷாட்ஸுங்களை எடுத்து வெளியிடுறேன்னுட்டு, அப்புறம் ஒருத்தர் பேசினாக்க அதை எக்ஸ்போஸ் பண்றேன்றது, இவங்க ஹெல்ப் கேட்டாங்க அவங்க ஹெல்ப் கேட்டாங்க, நம்ம பிரம்மா அப்படின்ற மாதிரி அது 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 இல்ல சார் ரெவ்யூ. எங்க ரெவ்யூ அப்படி இருக்காது. எங்களது வந்துட்டு ப்ரொஃபஷனலா நாங்க 10 இயர்ஸா இருக்கோம். ஸோ எங்களோடது ப்ரொஃபஷனலிசம். நாங்க ஆங்கர் கிடையாது, ஆக்சுவலி நாங்க ஜேர்னலிஸ்ட். நாங்க ஆங்கர் கிடையாது. ஸோ யோ மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் நான். சாரி சார். எல்லார பத்தியும் பேசுறோம், சௌந்தர்யாவை பத்தியும் பேசுறீங்க அப்படின்னாக்கா எனக்கு புரியல. வாட் ஷி இஸ் டூயிங், வாட் தே ஆர் டூயிங் அண்ட் வை தே ஆர் டார்கெட்டிங், அதுக்கான பதில் நாங்க இங்க கொடுக்குறோம். அவ்வளவுதான் எங்களோட வேலை சார். அது அடுத்தது வந்துட்டு ஜீவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஐ எம் ஜீவா ஃப்ரம் சேலம். I have watched your videos recently, really proud of both. One genuine girl around many haters inside house, crossed over 100 days with lot of pains, finally reached destination. But again to beaten with the PR by the ex-contestant of Sunita. All of them knows everybody have PR over there. Could you please give some more clarity on Sunita's immature speech and activities, as well as that Sachu and Varshini, what they have on will sound have on with sound ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன் நாங்க. இது சுனிதா, சாச்சனா, வர்ஷினி, ரவி இவங்கெல்லாம் வந்துட்டு குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஒன்னு சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி சௌந்தர்யாவை மென்டலா எப்படி டாமினேட் பண்ணணும்னு ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யா மென்டலா டாமினேட் பண்ணி இப்ப சௌந்தர்யாவே வந்துட்டு என்னை வீட்டை விட்டு விட்டுருங்க நான் கிளம்பணும்னு ஓவியா அன்னைக்கு கிளம்பினாங்க பாருங்க, அந்த மாதிரி சௌந்தர்யா போகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு கம்பேர் ஓவியா வித் சௌந்தர்யா. சோ அதனால வந்துட்டு சௌந்தர்யாவா அதே போல ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த பொண்ணை வெளியேற்றணும்னுட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் பிளான்ட். இது அவங்க இல்லைன்னு சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா அவங்களோட பிஆர் புரோக்கர்ஸ் எல்லாம் இங்க வெளியில இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க, நாங்க படிச்சோம். அதை ஏஞ்சல் அனுப்பியிருக்கோம், அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ரவி உருவத்தை வச்சு பேசுறாங்களா என்னன்றது தெரியல, ஏதோ ஜாம்பவான் அனுப்பியிருக்க மாதிரி பேசினாங்க. அவரு பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி கோலி விளையாடிட்டு இருக்காருங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நாங்க பேசிட்டோம் சார். அதுவும் அந்த சாச்சனாவோட ஆட்டிடியூட் இது எல்லாமே பேசியிருக்கோம் நாங்க. சோ என்ன சொல்றது, நான் ஒரு பொண்ணு அது கூட வந்துட்டு நீங்க டேலண்ட் இல்ல, ஒண்ணுமே செய்யல, இவ்வளவு புலம்புறாங்க. பட் அந்த ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆட்கள்ன்றதுதான் எங்களோட கேள்வியே. So we have spoke a lot about this and Sunita வந்துட்டு she is jealous about சௌந்தர்யா அங்க இருக்கிறது. சௌந்தர்யா அங்க இருக்கிறதுல வந்துட்டு she is very jealous சுனிதா. சுனிதாக்கு இதை விட வேற இது போடுறதுக்கு இல்ல. வர்ஷினி எல்லாம் பாத்தீங்கன்னா பியாஸ் எல்லாம் வந்துட்டு திருப்பறதுக்கு நிறைய ட்ரை எல்லாம் பண்ணாங்க. ஷிமெட் ராணவ் எல்லாம் இதுக்கு இவங்க போறதுக்கு அந்த ராணுவுக்கு முன்னாடி எல்லாம் ரஞ்சித் எல்லாம் வந்துட்டு எவிக்டா இருந்தாங்க. அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பிஆர் கிடையாது. ராணுவுக்கு பிஆர் இருந்தாருன்றதுனால பிஆரை வந்துட்டு முத்துவுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு வர்ஷினி ட்ரைட் அ லாட்.
எங்க போனாலும் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லையான்னுட்டுன்னு ஒருத்தர் கேட்கிறப்போ ஐ எம் ஹியர் அப்படின்னுட்டுன்னு போடுவாங்க. பட் கேள்வி என்னன்னே உங்களுக்கு தெரியாது, முதல் விஷயம் என்னன்னே தெரியாது அதுல கேள்வி கேட்கறதுக்கு. சோ ஆல் தீஸ் டிராமாஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு சைல்டிஷ்னு நினைக்கிறேன். பட் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் இட்னு சொல்றேன் நான். இத்தனை பேர் வந்து ஒரு பொண்ணு, ஆனா என்ன சொல்றீங்க சொல்றப்போ, நீ ஒண்ணுமே செய்யாம வீட்டுக்குள்ள இருக்க, நீ ஒண்ணுமே செய்யாம வீட்டுக்குள்ள இருக்கன்னு சொல்றீங்க. அதுக்கு எதுக்கு ஏன் இத்தனை பேர் வந்து அடிக்கிறீங்க? இப்ப கூட உங்களால துரத்த முடியலல்ல. அததான் நாங்க சொல்ல வரோம் நாங்க. ரொம்ப ஜெயிச்சு வெளியில முன்னாடி வந்துடுச்சு அந்த பொண்ணுன்றதான் சொல்ல வரோம் ஜீவா இப்போ சார். இந்த 6 பேர் டாப் ஃபைனலிஸ்ட் 6 பேர் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ ஆமா, அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டாஸ்க் வரும்போது ஒவ்வொருத்தரும் நான் போறேன்னு சொன்னாலும் சில இடங்கள்ல வந்து எடுக்க முடியாதுங்கிறது தெரியுது அவங்களுக்கு. மொத்தம் ரயனுமே அவங்க சொல்றாங்க எங்களால முடியாது அப்படிங்கிறாங்க. ரவி சார் கேட்கும்போது சௌந்தர்யா ஓடிட்டு திரும்ப வந்துட்டாங்க. சௌந்தர்யா வந்து கேஷ் எடுக்கிறதுக்கு போனாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க, ஒண்ணுமே எடுக்கல. ஏன்னா அவங்க போயிட்டு அந்த பாக்ஸ் எந்த பாக்ஸ்ன்னு சூஸ் பண்ணி எடுக்கணும். அது போய் சூஸ் பண்ணி எடுத்துட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க வரும்போது சௌந்தர்யா உள்ள ரிட்டர்ன் ஆகும்போதே 9 செகண்ட் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 15-9 செகண்ட் தான் இருந்தது. அந்த பொண்ணு போய் பாக்ஸை சூஸ் பண்ணி 3 பாக்ஸ் இருக்கு, 3 பாக்ஸ்ல எந்த பாக்ஸும் சூஸ் பண்ணி எடுத்து வரதுக்கே டைம் ஆயிடும். ஸோ அந்த பொண்ணால ரீச் பண்ண முடியாது. அவர் முத்து அதுதான் சொல்றாரு. நாங்க வந்து சௌந்தர்யா ஆகட்டும் ஜாக்லின் ஆகட்டும் இவங்க 2 பேரையும் போக வேணாம், பவித்ரா கூட நாங்க போக வேணாம் தான் சொல்றோம். ஏன்னா இந்த டாஸ்கை வந்து நாங்க ஆடிடுவோம், எங்களால முடியும், நாங்க ஆடிடுவோம். ஆனா அவங்களுக்கு அந்த ஸ்டெமினா இல்ல, அவங்களால ஓடுறது கஷ்டம். ஒருவேளை அவங்க எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா இந்த கேம் விட்டு கம்ப்ளீட்டா வெளியில போயிடுவாங்க. நாங்க அந்த வெளியில போறது இது விரும்பல நாங்க. ஏன்னா அந்த 100 நாள் அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, நாங்க 6 பேருமே கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்க யாரும் வெளியில போறதுக்கு விரும்பல. ஸோ அதனால அவங்க யாருமே ட்ரை பண்ண வேணாம், எதனாலும் நாங்க பார்த்துக்கோ ரிஸ்க் எடுத்துக்கிறோங்கிற ஐடியாவை உட்காந்துருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி முத்து ராயனை சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல கூட ரவீந்திர சார் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாருன்னு தான் நான் பாக்குறேன். அந்த இடத்துல கூட சௌந்தர்யாவே இது கேம் மாதிரிதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. சோ அதுக்கு இவங்களும் சுனிதாவும் அதுக்கு வந்து இன்னும் கூடுதலா சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆமா அந்த பொண்ணு வந்து முடியும்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இன்னொருத்தரோட கேமை கெடுத்துருச்சுன்னு அந்த சுனிதா சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னொருத்தரோட கேமை கெடுக்க வேண்டிய அவசியம் சௌந்தர்யா கிடையாது. ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணி முடியல. ஜாக்லினும் ட்ரை பண்ணிருக்காங்க, ஜாக்லின் முடியல, எவிக்ட் ஆயிட்டாங்க. அவங்க ட்ரை பண்ணி அவங்க வந்து பாக்ஸ் எடுக்காம கொஞ்சம் தூரத்தையே ரிட்டர்ன் ஆயிருந்தா அவங்களால இவ்வளவு வெளியில போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அவங்களுக்கு. நீங்க பாக்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்தாலே போதும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஜீரணிச்சிக்கவே முடியல. எதுக்கு ஜாக் இந்த இது கொடுக்கணும் அப்படி இந்த வேலையை செய்யணும்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மக்கள் வந்துட்டு இந்த அளவு ட்ரிகர் பண்றாரு, அவங்க பிக் பாஸ்ல ட்ரிகர் பண்றாங்க. ரயானால, முத்துக்குமார்னால, பவித்ராவால இவ்வளவு செகண்ட்ஸ்ல போயிட்டு வர முடியுது அப்படின்னா ரயானுக்கும் பவித்ராவுக்கும் கொடுக்கப்பட்ட செகண்ட்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னா ஏன் ஜாக்லினாலையும் பவித்ராவாலையும் முடியாதுங்கிற கேள்வி பிக் பாஸே கேட்கிறாரு. ஆனா ரயானுக்கு கொடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸும் பவித்ரா கொடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி, அது டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரே டைமிங் தான். பவித்ராவுடைய ஸ்டெமினா வேற, மத்த 2 பேருடைய ஸ்டெமினா வேறங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க போற ஸ்பீட் வேற, அவங்க போற வேரியேஷன்ஸ் வேற, எல்லாம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணாதான் அவங்க எவ்வளவு செகண்ட்ஸ்ல ரிட்டர்ன் ஆவாங்கன்னு சொல்ல முடியும். 30 செகண்ட்ல ரிட்டர்ன் ஆகணுங்கிறதெல்லாம் முடியாத காரியம்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தது இது நம்ம பேசுறப்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு உள்ளேயும் வந்துடுச்சு, 3rd ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு உள்ளேயும் வந்துடுச்சு. பட் டைட் இதுன்றத சொல்லியிருக்காரு அவரு. அதாவது மினிட்ஸ் தாண்டி போயிருக்கோன்றதுதான் அதோட அர்த்தம். பட் அந்த ரிஸ்க் எடுத்திருக்க வேண்டாமே இது ஜாக் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா 100 நாட்கள் கடந்து வருது, நம்ம எப்பவுமே பேசுவோம் 100 நாட்கள் கடந்து வந்தாலே அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ப்ரெஷர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, மேல உச்சி வரைக்கும் போயிட்டு அந்த டாப் தொடறதுக்குள்ளேயே கீழே அதல பாதாளத்துல விழுந்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. என்ன சொல்றது, இந்த ரிஸ்க் எடுக்காம அழகா ஸ்டேஜ்ல போய் நின்று இருக்க வேண்டிய பொண்ணு. ஏன்னா 3rd பிளேஸ்ல இருந்த பொண்ணு அது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. பட் அவங்களா எடுத்தாங்க, ஓகே ஐ எம் ஃபைன் வித் இட் அப்படின்னா பரவாயில்ல.
பட் இதுக்காக வருத்தப்பட்டாங்கனாக்கா ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்ல. எனக்கு தெரியல அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்குன்றது இது கூட எனக்கு ட்ராப் மாதிரி தான் தெரியல. எனக்கு தோணுது. இது வந்து பக்கா ட்ராப் மாதிரி தான் தோணுது. ஏன்னா பிக் பாஸ் ட்ரிகர் பண்றாரு கண்டஸ்டன்ஸ் 6 பேரையும் ட்ரிகர் பண்றாரு. இவங்களால முடியும், அவங்களால முடியும். பவித்ராவாலையும் ரயானாலையும் ஒரே செகண்ட்ஸ்ல இது இவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுதுன்னா ஏன் மற்றவங்களால முடியாதுன்னு ட்ரிகர் பண்றாரு. அதுதான் சௌந்தர்யாவும் ஓட வச்சது. அதுதான் இவங்களுக்கு ஜாக்லினையும் ஓட வச்சிருக்கு. பிக் பாஸ் வந்து ட்ரிகர் பண்ணாம அந்த வார்த்தைகளை சொல்லாம யார் வேணாலும் ஓடலாங்கிற அந்த ஒரே வார்த்தையில முடிச்சிருந்தாரு அப்படின்னா அது ப்ராப்ளமே இருந்திருக்காரு. 2 பேரும் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த 5 பேர்ல ஒருத்தரா வந்திருக்க வேண்டிய பொண்ணு இப்ப அதுல இல்லன்றப்போ மனசு ஏத்துக்க மறுக்குதுன்றதா சொன்னோம். we are not supporting ஜாக் பிஆர் வேலை எல்லாம் பண்ணல. பட் ஸ்டில் இந்த தோல்வியை வந்துட்டு எங்களால ஜீர்ணிச்சுக்க முடியலன்றது தான் நாங்க சொல்றோம். ஏன்னா எல்லாத்துலயுமே ரிஸ்க் எடுக்கிற பொண்ணு இதுல கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் நிர்மலா, சசிகலா, ஜூலியானா எல்லாமே வந்துட்டு ஓவியா சவுண்ட் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. கணபதி சார், ஐ அக்செப்ட் யுவர் பாயிண்ட் ரிகார்டிங் சௌந்தர்யான்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கண்ணன் எல்லாம் சவுண்டு. அப்புறம் ஒரு பெனாங் வந்துட்டு யூ போத் ஆர் கிரேட் ஹியூமன் பீயிங், லவ் டு வாட்ச் திஸ் சேனல்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் அலாட் சார். அதுக்கப்புறம் கீதான்றவங்க சௌந்தர்யா மோர் தேன் ஓவியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சு இக்னோர் நெகட்டிவிட்டிஸ் இன் தளபதி ஸ்டைல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாரி ஃபார் யர் லாஸ் மேடம், ஸ்டே ஸ்ட்ராங், வி வித் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இவர் கணபதி சார் போட்டிருக்காரு, முத்து இஸ் டிஃபெண்டிங் த பிஆர் டன் பை ரவீந்தர் அண்ட் கோ as though they are doing this out of love. எங்க அந்த லவ்ல பண்ணிட முடியும்? ஓகே, இட் மே பி, பட் வாட் 6 contestants are there? Muthu ought to have raised targeting Soundarya by Sunita, supported by Sachana, Varshini and Ravinder, also voicing disapproval அப்படின்னு சொல்லியிருக்காரு. But he will not do so, but he will not do so because he is selfish and நேர்மை இல்லாதவன் சொல்றாரு. இதுதான் சார் நான் முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் அவர் ஏதோ வந்துட்டு மண்டகழுவுறாருன்னு நான் டே 1ல இருந்தே நான் ஆரம்பிச்சேன் அந்த வார்த்தைய. அவர் வந்துட்டு என்ன சொல்றது, சௌந்தர்யா அழுதப்பெல்லாம் அது ஃபேக் நட்டுன்னு சொன்னவர் முத்து தான். அவங்க வந்துட்டு கேமராக்கு வந்துட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் முத்து. சோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் அப்படின்றத. எனக்கு தெரியல, கிராமத்து ஆளுன்றாரு, ஒருத்தர் விருந்தாளியா வந்தவங்களை இன்சல்ட் பண்றாரு, கிராமத்து ஆளுன்றாரு, பெண்களை எப்படி கையாளணும் தெரியல, பெண்கள் கிட்ட எப்படி பேசணும் தெரியல, ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. எனக்கு தெரியல அவரை பத்தி இன்னும் என்ன பேசுறதுன்றது எங்களுக்கு தெரியல சார். அடுத்தது வந்துட்டு மஞ்சு, ஆஃப்டர் பிபி சவுண்டோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க, எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் சவுண்ட் யூ போத் அப்படின்னு போட்டிருக்காங்க. லெட்ஸ் சீமா அவங்க என்ன பண்றாங்க. அவங்க கொஞ்ச நாள் வெளியில எங்கன்னா ஓடிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நானு. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னுட்டுன்னு. Ganapati sir again, Priya ma'am, I appreciate your correcting me regarding my observation about Soundarya's votes, and what I intended was that only. Certainly, conduct of persons manipulating things is despicable and cheap அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ் சார் அப்படின்றத தான் சொல்றோம் நாங்க. அப்புறம் ஜீவிதா, பிரியா சிஸ்டர், ஹரிஷ் ப்ரோ, உங்க ரெவ்யூ ஜென்யூன் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் வந்துட்டு, மேடம் ப்ளீஸ் ரீட் திஸ். சுனிதாவை நெகட்டிவ் பிஆர் அவுட் சைட் ஒன்லி அட்டாக்கிங், பட் ஹவு ஷி நோஸ் தட் ப்ராப்ளம் தெரியல எனக்கு. Why attacking sound? Sunita only jealous of sound because Sunita அது CWC போட்டிருக்காரு, என்னன்றது தெரியல. Contestant more famous but no support people. ஓகே, அவர் என்ன சொல்றாரு, சுனிதா வந்துட்டு ஃபேமஸ் ஆன ஆளுன்றாரு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு. இப்ப நேத்து மாக்காப்பா பேசுறப்ப கூட அப்பா கேரக்டர் யாருக்கு கொடுப்ப, டைரக்டர் கேரக்டர், அந்த மாதிரி வந்துட்டு சுனிதாக்கு வந்துட்டு ஒரு கோமாளி கேரக்டர் மட்டும் தான் கொடுக்கறதுக்கு சூட் ஆகுமே தவிர, நீங்க ஹீரோயின் எல்லாம் வச்சு சுனிதா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, குக்கித் கோமாளி ஷோல போயிட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணாம அவங்க உள்ள போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க என்ன மாதிரியான கேரக்டருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மக்கள் பார்த்திருப்பாங்க. அவங்கள புதுசா பார்த்திருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கான ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் வந்து அவங்க நான் வந்து இப்படி காமெடி பண்ணுவேன், நான் இப்படி வந்து லிரிக்ஸ் தப்பா பாடி உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவேன்,
அப்படின்னு சொல்லி அவங்களா மக்கள் மனசுல ஒரு விஷயத்த பதிவு வச்சுட்டு போனப்போ அங்க போய் அதுக்கு நேர்மாறா நடந்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து நான் மறுபடியும் அதைத்தான் அவங்ககிட்டயே நான் அவங்கள டேக் பண்ணி நான் போட்டிருந்தேன். மறுபடியும் அதை தான் சொல்ல விரும்புறேன். அவங்க வந்து ஒரு விஷயம் பதிய வச்சுட்டு போயிட்டாங்க. அதை பதிய வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் அப்படி இல்லை அப்படின்னு மாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி மாத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த ஷோக்கு வந்துருக்க கூடாது. அதே அவங்க எந்த ஷோல அதை பண்ணாங்களோ அதே ஷோல நான் அப்படி கிடையாதுங்கிறத மாத்த முயற்சிட்டு அதுல அட்லீஸ்ட் ஒரு 50% ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஷோக்கு வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். அப்படியே இல்லைன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க பிக் பாஸ்ல வந்துட்டு நீங்க ஒரிஜினல் கேரக்டர் காட்டிட்டு நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்காக சௌந்தர்யாவை டார்கெட் பண்றதுதான் எனக்கு ஏன் புரியல. இல்ல அது என்னன்னா இவங்க வந்துட்டு விஜய் டிவில இவ்வளவு வருஷம் இருக்க சொல்றாங்கல்ல 13 இயர்ஸ் ஐம் தமிழ்நாடு அது இதுன்னுட்டு நல்லா. சோ இவங்க வந்துட்டு இவ்வளவு வருஷம் வந்துட்டு விஜய் டிவில இருந்து விஜய் டிவினால கூட இவங்களை சப்போர்ட் பண்ணி வச்சுக்க முடியல. பட் சௌந்தர்யா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன சொல்றாங்க, ஷி இஸ் டூயிங் சம்திங் மக்களுக்கு பிடிக்குதுன்னுட்டுன்னு பேசுறாங்க மாத்தி. அது கூட அன்ஷிதா இவங்க கொடுக்குற கேள்விகள் எல்லாம் பதில் கொடுத்துட்டே இருக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அதுக்கு வந்துட்டாங்க. பட் சுனிதா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு குக் வித் கோமாளில எப்படி இருந்தாங்கன்றதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இப்ப பிக் பாஸுக்கு தேவையில்ல. பிக் பாஸ்ன்றது வந்துட்டு வேற பிளாட்ஃபார்ம். அது வந்துட்டு ஜஸ்ட் லோக்கல் அது குக் வித் கோமாளி. பட் இது வந்துட்டு எல்லா இதுலயுமே பண்றாங்க, எல்லா லாங்குவேஜஸ்லயுமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான ஒரு ஸ்டேஜ், அதுக்கான ஒரு மரியாதைன்னுட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதனாலதான் நாங்க வந்துட்டு 8 வருஷமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்னன்னா சுனிதாக்கு அங்க போனதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த காமெடி சுத்தமா அவங்க பேஸுக்கே சூட் ஆகலன்றது என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க ஒரு வெஞ்சன்ஸோடவே தான் எல்லாரையுமே பார்த்தாங்க. பிரியங்கா எப்படி வந்தாங்க ரொம்ப டாமினேட்டிங்கா, பிரியங்கா அர்ச்சனா எல்லாம் சொல்லுவேன் நானு. சஞ்சீவ் எல்லாம் கூட வந்திருந்தாரு. அவங்க எல்லாம் கூட வந்துட்டு எப்படி ஒரு டாமினேட்டிங் ஒரு பாசி அந்த மாதிரி ஒரு இது இருந்ததோ அந்த இது சுனிதா கிட்ட இருந்தது. பட் நான் என்ன சொல்றேன், பிரியங்கா அர்ச்சனா சஞ்சீவ் நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷோஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்க ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. பட் வாட் யூ டிட் சுனிதா, யூ கான்ட் ஈக்குவலைஸ் யோர் செல்ஃப் வித் தீஸ் பீப்புள்ன்றதை தான் நான் சொல்ல வரேன் நானு. சோ சுனிதாக்கு வந்துட்டு அங்க மேக்கப் போடுறது எனக்கு தெரியல. எப்ப பாரு மேக்கப் கையுமா இருக்கிறது, அது என்ன இதுன்றது எனக்கு தெரியல. இதுல வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இவங்க சொல்றது மெஜாரிட்டின்னுட்டு எல்லார் மண்டையிலயும் போய் திணிக்கிறாங்க இவங்களோட கருத்தை. ஸோ ஷி வாஸ் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இதுல வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசுறவங்க, கொஞ்சம் ஷைன் பண்றவங்க அவங்களெல்லாம் மட்டும் குரூப்ல சேர்த்துக்கிறாங்க. இப்ப சௌந்தர்யாலாம் வாய்ஸ் எடுப்படாது. சௌந்தர்யா என்ன கத்துனாலும் கீச்சுன்னு தான் கேட்குமே தவிர வாய்ஸ் எடுப்படாது. பவித்ரா வாய்ஸ் எடுப்படாது. சோ இவங்களெல்லாம் வந்துட்டு விலக்கி வச்சுட்டு தர்ஷிகா மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட சேர்த்துட்டு உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப சௌந்தர்யா அது ஒன்ஸ் வந்துட்டு அந்த லெட்டர் ஏதோ எழுதுறது அந்த மாதிரி இதுல சாச்சனா வந்து சௌந்தர்யாக்கு அகெயின்ஸ்டா எழுதிட்டாங்க போயிட்டு, அக்கா அது நான் தான் அக்கா எழுதுனேன் சுனிதா கிட்ட போய் சொன்னப்போ இதை விட பெரிய இது எதுவும் இல்லைன்னுட்டு அவளை ஹக் பண்ணது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமா இருந்தது. நமக்கு ஒரு வயசு இருக்கு, ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, சின்ன குழந்தை அந்த இதுல இருந்து தாண்டி வந்துட்டோம். இதுக்கு மேல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கு. when we started working-ஏ வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டிய நாம இவ்வளவு கீழ்த்தரமா அதுவும் வந்துட்டு ஒரு மீடியால இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது, அது எந்த அளவுக்கு வெளியில பரவும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு நீ இருக்க அப்படின்னா எங்களுக்கு தெரியல. லைக் நீ இப்ப ஆன்லைன் ரம்மிக்கு ஆட் கொடுத்துருக்க, எல்லாருமே வந்துட்டு அவரு கவர்னரை வந்துட்டு கெட் அவுட் ரம்மி அப்படின்னுட்டு நல்லா ஹேஷ்டேக் போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நீ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சனாக்க கெட் அவுட் சுனிதான்னுட்டு கூட ட்ரெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு ரோஷம் உள்ளவர்கள். சோ அவர்களோட இதெல்லாம் விளையாடக்கூடாது சுனிதான்றதுதான் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்கள மாதிரி அர்ச்சனா அண்ட் இன்னொரு விஜய் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி ஒரு செட் சேர்ந்துக்கிட்டாங்க. எப்படின்னா இப்ப வந்து நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டா நம்ம வந்து வெளியில போக முடியாது, நம்மளை வெளியே அனுப்ப முடியாது, நம்ம குரூப்பா தனியா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா
அர்ச்சனா ட்ரை பண்ண விதம் வேற, அர்ச்சனா ட்ரை பண்ண விதமே வேற. அதே மாதிரி மத்தவங்க ட்ரை பண்ணதும் வேற தான் நான் பாக்குறேன். அவங்க அவங்களுக்கு வர்றதை அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அவங்க வந்து இந்த Yeah. டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு 30 வருஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அர்ச்சனா. 32 வருஷமா இருக்காங்க. நான் சின்ன பையன்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அர்ச்சனாவை. நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அர்ச்சனா பாத்துட்டு இருக்கேன். அவங்க அவ்வளவு ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற கண்டஸ்டன்ஸும் அப்படிதான் இருக்காங்க. சில கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து நான் காலேஜ் போற டைம்ல இருந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் காலேஜ் போன டைம்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலா நீங்க இல்லைங்கிறப்போ இந்த செட்டு சேர்ந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியல உங்களுக்கு. அதுதான் ப்ராப்ளம் உங்ககிட்ட. அதுதான் ப்ராப்ளம். இப்போ 3 படத்துல வந்துட்டு ஸ்ருதிக்கு ஃப்ரெண்டா இருந்தேனாக்கா அதுல வந்துட்டு ஒரு இன்னசென்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. மத்தபடி வந்துட்டு வேற எந்த ரியாக்ஷனும் உங்களால எக்ஸ்பிரஷனும் கொடுக்க முடியல அந்த ஃபேஸ்ல. ஸ்ருதி படத்துல வந்துட்டு 3 படத்துல ஸ்ருதி ஹாசன் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் தங்கச்சியா இருந்த கேப்ரிலா இன்னைக்கு எங்கேயோ வந்துட்டாங்க. கேப்ரிலாவோட ரேஞ்சே வேற. ஷீ இஸ் ஆல்சோ டான்சர். அந்த பொண்ணோட ரேஞ்ச் எங்கேயோ இருக்கு. இவங்களோட டான்சர், இவங்களோட ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை யார் மிஸ் பண்ணா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கிறது பார்க்க வேண்டியிருக்காங்க. கண்டிப்பா. இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, கேபியும் வந்துட்டு இப்ப பிக் பாஸ்ல அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளவு சின்ன பொண்ணு, அது எவ்வளவு விளையாடினதுன்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. வை கான்ட் யூ டூன்றத கேக்குறேன். இப்ப நீ பிஆர்ன்னுட்டு பேசுறியே, நீ என்ன பண்ண? இங்க வரதுக்கு முன்னாடி பிரியங்காவை புகழ்ந்து மணிமேகலையை தாழ்த்தி ஒரு லைவ் கொடுத்துட்டு வந்த இன்ஸ்டால. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாக்கா ஃபுல்லா வந்துட்டு ரெக்கார்ட் எல்லாம் பிளான் பண்ணி இப்போ உன்னால போஸ்ட் பண்ண முடியாது. சோ யூ கிவன் யுவர் யூசர் நேம் ஐடி டு சம்மன் ஆர் மத்த இதுல இருந்து போஸ்ட் பண்றதுக்கு அதுவும் ப்ரொமோஷன் தானே. இப்போ நான் இது நாமினேஷன்ல இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னுட்டு நீ முன்னாடியே வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு போறது அதுவும் ப்ரொமோஷன் தானே அப்படின்றதுதான் நான் கேக்குறேன் நானு. சோ அதை வந்துட்டு போஸ்ட் பண்றவங்க பிஆர் தானே உனக்கு. சோ அந்த இதுக்கு பிஆர் எல்லாம் நீயும் வச்சுட்டு தான் போயிருக்க. கண்டிப்பா விஜய் டிவில இப்போ சௌந்தர்யா சப்போர்ட் மீ அப்படின்னுட்டு நீ எல்லாருக்கிட்டையும் கேட்ட மாதிரி நீயும் விஜய் டிவில இருக்கிற டெக்னீஷியன்ல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் வந்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருப்ப. சொல்லாம எல்லாம் உள்ள போயிருக்க மாட்டேன். எனக்கு தெரியல இவ்வளவும் இருந்தும் வந்துட்டு உன்னை மக்கள் ஏத்துக்கல. வெறும் விஜய் டிவி மட்டும் தான் ஏத்துக்குச்சு உன்னை. அதனாலதான் நீ வெளியில வந்தன்றத வந்துட்டு என்ன சொல்றது, யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். மக்கள் ஏத்துக்கல அப்படின்னா அது அவங்க நடந்துகிட்ட விதத்தை பொறுத்து. அவங்க வந்து ஒருத்தரை டார்கெட் பண்றது, 2 பேரை டார்கெட் பண்றது. அவங்க ஃப்ரம் த பிகினிங் என்ன பண்றாங்க அப்படின்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேரை டார்கெட் பண்ணியே வந்து கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா நாளும் ஓட்டுனாங்க. இந்த 2 பேரை தவிர வேற யாருமே தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்டா தப்பு பண்றவங்க எல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியல. அவங்க கூடவே இருக்காங்க, கூடவே இருந்து தப்பு பண்றாங்க. கூடவே இருந்து தப்பு பண்ணா அதை என்கரேஜ் பண்றது இல்ல அதை வந்து வெளியில தெரியாத அளவுக்கு மறைக்கிறது தான் அவங்க வேலையா இருந்துச்சே தவிர தப்புன்னு புரிய வைக்கிற இடத்துல அவங்க வரல. ஆனா அதே சௌந்தர்யாவோ ஜாக்லினோ ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கா இருக்கும். அதுக்கு ஒரு பஞ்சாயத்தையே கூட்டுவாங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா இது போற்றி ஆயிருக்கு அவங்களுக்கு. சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு நெகட்டிவா போற்றி ஆகும். இந்த ஷோ அப்படிதான், பிக் பாஸ் ஷோ அப்படிதான். பிக் பாஸ் ஷோங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேருக்கு அது வந்து பேக் ஃபயர் ஆகிடும். அதுதான் இந்த ஷோவுடைய இது. அதனாலதான் பல பேர் நான் போகணுமான்னு யோசிக்கிறாங்க பிக் பாஸ் ஷோக்கு. இப்போ பிரியங்காவை நீங்க கேட்டீங்கன்னா பிரியங்கா நான் போனது எதுக்குன்னு கேட்பாங்க. அவங்க நான் எதுக்கு போனேன்னு கேட்பாங்க. ரொம்பவே யோசிப்பாங்க. இப்போ பிரியங்கா அவங்க கேட்டீங்கன்னா. ஆனா அவங்களுக்கு இருந்த அந்த பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதுல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் அந்த வேர்டிங்ஸ் எல்லாத்தையும் மீறி ரொம்ப ஸ்டபனா வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து பிரியங்கா வந்திருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு விஜய் டிவி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க பிரியங்காவுக்கு. அந்த மாதிரி சப்போர்ட்டிவா யாராவது பின்னாடி இருந்து அப்பதான் வர முடியும். எனக்கு தெரிஞ்சு சுனிதா அவங்களால அப்பதான் வர முடியும். சப்போர்ட்டிவா யாராவது ஒருவேளை சப்போர்ட்டிவா விஜய் டிவி அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அப்பதான் அவங்களால வெளியில வர முடியும். சப்போர்ட்டிங் யாரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. கஷ்டம் இல்ல. நான் விஜய் டிவி கிட்ட இதுதான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஒருத்தருக்காக வந்துட்டு ஃபேவர் பண்ணாதீங்க தயவு செய்து. இப்ப ஜாக்லின் எல்லாம் சொல்றப்போ அப்பா இல்ல அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற சொல்றப்போ வந்துட்டு இப்போ இந்த ஜாக்லின்
திவ்யான்னுட்டுன்னு ஒரு ஆங்கர் இருந்தாங்க, அந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பிரியங்கா இஷ்யூ வந்தப்போ, மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ வந்தப்போ அவங்க எல்லாம் கூட ட்வீட் போட்டாங்க, போஸ்ட் போட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு நடிகை, ஒரு இப்போ விஜய் டிவி அவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்கிற ஒரு படத்தினுடைய ரைட்ஸ் வாங்கியிருக்கிற ஒரு படத்தினுடைய நடிகை, அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க. யாருக்கு ஃபேவரா அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு ஃபேவரா. சௌந்தர்யாவை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்காங்க, அவங்க வந்து அவங்களாவே இருக்காங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. உடனே அவங்க நம்பருக்கு கால் பண்ணி யார் பேசுறீங்க, ஒருத்தர் பேசினார். அவங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு, நீங்க ஏன் மேடம் இதுக்குள்ள வரீங்க, உங்களுடைய கேரியர் எங்கேயோ இருக்கு, அந்த பொண்ணுடைய கேரியர் எங்கேயோ இருக்கு, நீங்க ஏன் இதுக்குள்ள வரீங்கன்னு கேட்டு அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ண வச்சாரு. அந்த ட்வீட்டோட ஸ்கிரீன்ஷாட்டும் என்கிட்ட இருக்கு. அவங்க போட்ட அந்த ட்வீட்டோட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அவங்க கிட்ட நான் பேசினேன், அவங்க இதெல்லாம் சொல்றாங்க, ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு தான் சௌந்தர்யாவுக்கு அகெயின்ஸ்டா ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்களே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டு சௌந்தர்யா பிஆர் வச்சிருக்காங்க, சௌந்தர்யா பிஆர் வச்சிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் எனக்கு அது எந்த வகையில ஏத்துக்கிறதுன்னு தெரியல இன்னும். கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா மக்களுக்கு, முக்கியமா இந்த செலிபிரிட்டிங்களுக்கு ஒரு மெசேஜ நான் கொடுக்க விரும்புறேன். நான் இப்ப நீ இந்த விஷயம் சொன்னதுனால சொல்றேன். நாங்க ஒரு விஷயம் கொடுக்க விரும்புறோம். ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க வேற, ஆங்கர்ன்றவங்க வேற. சோ ஆங்கருக்கெல்லாம் அந்த ஆங்கர் இப்ப இந்த ரெவ்யூ பண்றவங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த வேற செக்மெண்டே, அது வேற. அது சோ நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அவங்களையும் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு, ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க அப்படின்ற இப்போ ஒரு மீடியால ஒர்க் பண்றாங்கனாலே ஜேர்னலிஸ்ட் கிடையாதுன்றத வந்துட்டு செலிபிரிட்டிஸும் முதல் நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றத நான் சொல்றேன். நானு ஜேர்னலிஸ்ட் வேற, இந்த ஆங்கரிங் ரெவ்யூவர்ன்றதெல்லாம் வேற செக்மெண்ட். அது இப்ப நாங்க ஜேர்னலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு வந்துட்டு உங்களை பத்தின நியூஸ் வந்துச்சுனாக்கா அதோட உண்மைத்தன்மை கண்டறிஞ்சு நாங்க வெளியிடுவோம், இது எங்களோட இது. பட் நீங்க சொல்ற ஆளு வந்துட்டு என்ன ட்வீட் எடுக்க சொன்னாங்கன்றவருக்கெல்லாம் வந்துட்டு அந்த ரைட்ஸே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உண்மைத்தன்மை கண்டுபிடிச்சு எல்லாம் வெளியிடுறதுக்கு அவருக்கு எந்த மீடியா சப்போர்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியாது. சோ என்டர்டெயின்மெண்ட் மீடியால ரெவ்யூ பண்றது, ஆங்கரிங் பண்றவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு நம்பிட்டு அவங்கனால தான் நம்ம வந்துட்டு ஷைன் ஆக போறோம்ன்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்பிட்டு, இல்ல அவங்க ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறாங்கன்றதெல்லாம் நம்பிட்டு உங்க வாழ்க்கையும் உங்க இதுவும் தொலைக்காதீங்கன்ற ஒரே ஒரு விஷயம் இதுல சொல்லிக்க ஆசைப்படுறேன். வென் குஷ்பு வந்துட்டு ரொம்ப பீக்ல இருந்த டைம் அது, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க சன் டிவில. அப்போ இன்டர்வியூல வந்து கேக்குறாங்க, நீங்க இவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, கோவில் எல்லாம் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னுட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க குஷ்புவை. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இது வந்துட்டு பாசிங் கிளவுட் மாதிரி. எனக்கு கொஞ்சம் இப்போ ஒரு நாள் ஏற ஏற என்னோட வயசு கூடிட்டே போகும். இப்போ வந்துட்டு எனக்கு அப்புறம் அடுத்த ஹீரோயின் வருவாங்க, சோ என்ன மறந்துடுவாங்க, அடுத்த ஹீரோயினை வந்துட்டு இது பண்ணுவாங்க, சோ தே வில் ஸ்டார்ட் அட்மைரிங் ஹர், என்னோட இது போயிடும். சோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப எனக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு இவ்வளவு இருக்காங்க அப்படின்னாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஐ எம் ஜஸ்டிஃபையிங் மை கேரக்டர். எனக்கு தெரியல அந்த வயசுல இவ்வளவு அழகா வந்துட்டு பேச முடியுமான்றது எனக்கு தெரியல. நான் சொல்றது லாங் பேக் வென் ஷி வாஸ் ஸ்பீக், அவங்களுக்கு கோவில் கட்டின காலத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் நானு. சோ இன்ன வரைக்கும் குஷ்பு இந்த ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. குஷ்புன்னு சொன்னா ஒரு மரியாதை எல்லா மக்களுக்கும் இருக்கும். சோ தட் இஸ் த திங் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ்ன்றது. சும்மா வந்தோம், 2 படம் நடிச்சுட்டு ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு காணாம போயிடுறதெல்லாம் கிடையாது. இவங்க நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, நம்ம எல்லாரையும் லைனா சொல்லிட்டு இருக்க வேண்டான்றதுதான், அது வேற மாதிரி போயிடும் ஷோன்றதுதான். சோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்றேன் நானு. சோ செலிபிரிட்டிஸ்ங்க எல்லாம் வந்துட்டு கைண்ட்லி டேக் கேர். ஜேர்னலிஸ்டும் ஆங்கரையும் ஒன்னா கலக்காதீங்க, ரெவ்யூவர் எல்லாம் ஒன்னா இதுல கொண்டு வந்துடாதீங்க. தே ஆர் நாட் ஜேர்னலிஸ்ட்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப அவங்கனால ஏதாச்சும் வந்துட்டு தப்பா அவங்கள ஃப்ரேம் பண்றாங்கன்னா, யூ கேன் கம் டு அஸ், யூ கேன் கோ டு எனி மீடியா ரிகார்டிங் இட் அண்ட் ஆஸ்க் தெம் ஃபார் ஹெல்ப். எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்க இல்ல, எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்போ நம்ம ஒரு வார்த்தை உச்சரிக்கிறோம்னாக்கா அதுல ஜென்யூனிட்டி இருக்கணும், வெச்ச கால பின்னாடி எடுக்க கூடாது.
ஒண்ணு போடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு போடணும், இல்லைனாக்கா வந்துட்டு போடக்கூடாது, இல்லைன்னா போட்டுட்டேனாக்கா ஓகே ஃபைன் ஐ போஸ்டட் இனிமேல் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். அந்த ட்வீட்டை எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் யாருக்காகவும் பயந்து யாரோட நான் அதான பண்ணேன். அண்ணாமலை இஷ்யூல நான் அதான் பண்ணேன். அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டா ஒரு ட்வீட் போட்டேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நானு. அது ஆக்சுவலா ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்க பிஜேபி சைட்ல சொன்னாங்க. நான் அதான் சொன்னேன், கலெக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கலெக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கலெக்டர் ஃபேக்குன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ண சொன்னா நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா அத்தாரிட்டி பர்சன் கலெக்டர் தான் அன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல. அவர் வந்து சொல்லட்டும், அவர் சொன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் கலெக்டர் சொன்னாரு, அது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ, இப்ப எடுத்த வீடியோ கிடையாது, மேபி அது உங்களுக்கு வந்து யாராவது அனுப்பிச்சிருக்கலாம், ஃபார்வர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதனால ரிமூவ் பண்ண சொன்னதுனால நான் ரிமூவ் பண்ணேன், இல்லைன்னா அது கூட நான் பண்ணிருக்க மாட்டேன். அப்பவும் நான் அண்ணாமலை கிட்ட தனிப்பட்ட முறையில பேசினேன், இந்த மாதிரி வீடியோ எனக்கு வந்துச்சு, அதனாலதான் நான் போட்டேன் அப்படிங்கறது பேசினேன். அண்ணாமலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு, புரிஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலை. அது வந்து மீடியா லைன்ல நம்ம வந்து ஒரு விஷயம் தப்பா போனாலும் அத்தாரிட்டி சொன்னா கேட்கிற இடத்துலதான் நம்ம இருக்கோம். கண்டிப்பா. ஏன் ஹரிஷ், இப்ப இந்த கொரோனா பீரியட் வந்தப்போ ஒரு டெத்த பத்தி நம்ம ஒரு நியூஸ் போடுறது எவ்வளவு பயந்து பயந்து போட்டோம் ஞாபகம் இருக்கா? எத்தனை கன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குவோம் அதுக்கு, இது போடலாமா, ஏன்னா அவசரப்பட்டு போட்டுட்டு மாட்டிக்க கூடாதுன்றதுதான். இத போடலாமான்னுட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா என்கொயரியும் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஒரு டெத் நியூஸே நம்ம வெளியில விட்டுட்டு இருந்தோம். அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உட்கார்ந்து ரெவ்யூ பண்றவங்களுக்கெல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற இது நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் தேவையற்றது. ஸோ இதுக்கெல்லாம் செவி சாய்க்க வேண்டாம்ன்றத வந்துட்டு ஹம்பிளா கேட்டுக்கிறேன் நான். ஸோ நோ செலிபிரிட்டிஸ், ட்ரஸ்ட் தீஸ் கைஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா தே ஆர் நாட் ஜேர்னலிஸ்ட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஃபேர். அடுத்தது பெனாங் போட்டிருக்காரு ஹரிஷ். பிரியா மேம் அண்ட் ஹரிஷ் ப்ரோ கான்டாக்ட் மீ இஃப் யூ கம் டு மலேசியா, யூ போத் ஆர் கிரேட் அண்ட் ராக்கிங்ன்றாரு. சார் நீங்களே டிக்கெட் போடுங்க சார், நாங்க நாளைக்கே வந்துடுறோம் அப்படின்றத சொல்றேன் நான். எனியோ தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட் பெனாங் அப்படின்றது நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம ஆக்சுவலி வந்துட்டு கமெண்ட்ஸ் கூடவே வந்து இன்னைக்கு ஷோக்கே போயிட்டோம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ நிறைய பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து ஜாக்கோட எவிக்ஷன் வந்துட்டு இன்னும் சரியா காட்டல. வேற ஏதாச்சும் நீ பாத்தியா ஹரிஷ்? 37 செகண்ட் எடுத்திருக்காங்க, 35 செகண்ட் எடுக்கணும், 37 செகண்ட் எடுத்திருக்காங்க. 2 செகண்ட் கூட போயிருக்கு ஜாக்கு. பட் என்ன அப்படின்னா, நான் 2 days பேக் நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம போறது அப்படிங்கிறது கம்ப்ளீட் அன்ஃபேர் எவிக்ஷன். அந்த பொண்ணு வந்து கிளாஸ்க்காக இடம் மாறிச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் மாத்துச்சு, அதெல்லாம் வந்து அந்த பொண்ணுடைய கேம் பிளே அதெல்லாம் வந்து வேற. பட் ஏதோ ஒன்று பண்ணுச்சு அந்த பொண்ணு. 100 நாள் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஏதோ எஃபர்ட் போட்டுச்சு, போடலன்னு சொல்ல முடியாது. அந்த பொண்ணு ஒவ்வொரு டாஸ்க்லையும் தன்னுடைய கம்ப்ளீட்டா அந்த பொண்ணு எஃபர்ட் போட்டுச்சு. ஒவ்வொரு டாஸ்க்லையும் அந்த பொண்ணு இல்லாத நீ ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க விளையாடினாங்க. அவங்க தான் இப்போ பிஆர்னு உள்ள போய் கத்திட்டு இருக்காங்க சௌந்தர்யா வச்சுக்கிட்டு. அந்த பொண்ணு இல்லாத டீம் ஜெயிக்கணும், அப்பதான் நம்ம வந்து ஜாக்லினுக்கு வந்து பதிலடி கொடுக்க முடியும் ஒரு இடத்துல பேசினாங்க அவங்க. ஆனா அவங்க அதை தோத்து போனாங்க. ஜாக்லின் இருக்கிற டீம் தான் ஜெயிச்சது. ஜாக்லின் அந்த டீமுக்காக எஃபர்ட் போட்டாங்க ஜெயிக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். டாஸ்க்னு வரப்போ ஜாக்லின் அவங்களுடைய கம்ப்ளீட்டா ஃபுல் எஃபர்ட்டும் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த எஃபர்ட்லாம் இப்ப வெயினா போயிடுச்சு, கம்ப்ளீட்டா ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. 100 நாள் 101 நாள் வந்து டிராவல் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து எவிக்ட் ஆயிட்டீங்க போலாம் அப்படின்னா அது எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் எடுத்துட்டு வந்த பாக்ஸையாவது நீங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, அக்செப்டபிள். ஒண்ணுமே இல்லாம போறது அது எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல. இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் பாக்குறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ எவிக்ட் ஆனவங்க எல்லாமே வந்துட்டு வைல்ட் கார்டுன்னுட்டுன்னு உள்ள வந்துட்டாங்க. முதல்ல ஒரு 8 பேர், அடுத்த ஒரு 8 பேர். இப்ப ஜாக் வெளியில போறதுக்கு முன்னாடி தீபக் எல்லாம் வந்து இறங்கியாச்சு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு கடைசி நாட்கள் வந்துட்டு அந்த வீட்டுல இல்லைன்றது வந்து என்ன சொல்றது, எனக்கு வருத்தம்ன்றதை விட வேற எதனா ஆழமான வார்த்தை இருந்தாக்கா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இது. ஏன்னா எவிக்ட் ஆனவங்க எல்லாம் உள்ள இருக்காங்கப்பா. இப்போ அந்த தீபக் எல்லாம் இப்ப போனாரு, அவங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க. சோ இவ்வளவு நாள் உழைச்ச அந்த பொண்ணு மட்டும் இல்லன்றப்போ இந்த 2 நாள் எப்படி இருக்கு, எப்படி ஸ்டேஜுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோ. பட் இது எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல அந்த பொண்ணுக்கு, இது எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயம் இல்ல இது. எதுக்கு தேவையில்லாம அந்த ரிஸ்க் எடுத்தாங்கன்றது தெரியல.
தன்னை விட்டுட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு மக்களுக்காகவாச்சும் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கணுமா இருந்தது இந்த விஷயத்த. எதுக்காக இப்படி பண்ணினாங்கன்றது எனக்கு தெரியல. சோ ரியலி டாப் த்ரீ நேத்து ஒரு நாள் டாப் 3 ரொம்ப க்ளோஸா போயிருக்குன்னு தான் சொல்றாங்க. டாப் 3க்கான ஓட்டிங் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கு நேத்து ஒரு நாள். முத்துக்குமரன் டாப் 1, சௌந்தர்யா செகண்ட், ஜாக்லின் 3 இடத்துக்கான போட்டி ரொம்ப கடுமையா இருந்ததா தான் நேற்று தகவல் வந்தது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஓட்டிங்கா இருந்திருக்கு. எல்லாம் அவ்வளோ கால்ஸ் வந்திருக்குங்கிறாங்க. இவ்வளோ கால்ஸ் இவ்வளோ ஓட்டிங்ஸ் இருந்தும் நீங்க வந்து ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கிறது அது உங்களை சப்போர்ட் பண்றவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு பாக்குறதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இத்தனை நாமினேஷன், வார வாரம் நாமினேஷன் 15 எல்லாத்துலயும் வாரம் நாமினேட்டுங்க. 15 வாரம் நாமினேட். இந்த எந்த சீசன்லயும் இல்லாத மாதிரி முதல் முறையே இந்த சீசன்ல 15 வாரம் நாமினேட்டான ஒரே கன்ஸ்டன்ட் ஜாக்லின் மட்டும்தான். கண்டிப்பா. இவ்வளவும் வந்துட்டு மீறி 100 நாட்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட அங்க சண்டைகள், சச்சரவுகள், அன்புகள், அரவணைப்புகள் இதெல்லாம் இருந்து ஒருத்தர் ஷோல்டரை தேடி போயிட்டு இருந்ததாகட்டும், ஒரு தாய்மையை தேடினதாகட்டும், இல்ல ஒரு தந்தை பாசத்தை தேடினதாகட்டும், இந்த 100 நாட்கள் அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எவிக்ஷன்ன்றதுதான் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. வெரி சாரி ஜாக், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்றதுதான் நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. சோ அடுத்தது நேத்து மாகாப்பா இன்டர்வியூ ஹரிஷ். ஒவ்வொருத்தரையும் வந்து நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாரு. நல்லா இருந்தது. எல்லார்கிட்டயும் வந்துட்டு கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அவரோட இதுல கேட்டுட்டு இருந்தாரு. சோ அது அவ்வளவு பெரிய பாதிப்பா எல்லாம் தெரியல. ஏன்னா அது பிரியங்கா கேட்டிருந்தா கொஞ்சம் எரிச்சலா இருந்திருக்குமோ. காமெடியா கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளு. ஒரு ஷோவையே அவ்வளவு காமெடியா கொண்டு போகக்கூடிய ஆள் வந்து சில நேரம் சீரியஸா இருப்பாரு, சில நேரம் காமெடியா இருப்பாரு. பட் வந்து ஆன் த ஃப்ளோல போறாரு. அவரு ஃப்ளோல போறதுனால அவர் கேஷுவலா தான் இருக்காரு. ஸோ அதை கேட்கிற கேள்வியும் அப்படிதான் இருந்தது. அவர் வந்து கலாய்க்கிறாரு ஒவ்வொரு கண்டஸ்டன்டையும் கூப்பிட்டு. தட்ஸ் ஃபைன். விஷால கூட வந்துட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு சீரியஸ் நோட் எல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, மாகாப்பா வந்துட்டு முத்துவை இன்டர்வியூ எடுக்கிறாரு. அப்போ வந்துட்டு முத்து கிட்ட கேட்கிறாரு, இப்போ நீங்க சப்போஸ் உங்களை கூட்டிட்டு போயிட்டேன்னா சம்திங் எவிக்டட்னா யார ரீப்ளேஸ் பண்ணலான்னுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப யார பண்ணுவீங்கன்னுட்டு கேட்டாக்கா மஞ்சரின்னு சொல்றாரு. ரீசன் என்னன்னாக்கா, முதலா வந்துட்டு பிக் பாஸ் 8ல தான் வந்துட்டு இந்த பேச்சு போட்டியாளர்கள்ல வந்துட்டு கலந்துக்கிட்டாங்களா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா. சமூகத்துக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்ல முடியும்னு நினைக்கிறாராம். நான் இல்லைன்னா மஞ்சரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் மஞ்சரி என்ன அப்படி சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா ஹரிஷ்? நல்ல விஷயங்கள்னு எதுவும் சொன்னதில்லை. பட் என்னன்னா முத்துவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அதுதான் மேட்ரு. அவரு தனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படிங்கறதுனால அவங்க சப்போர்ட் பண்றாங்க. முத்துக்கு எதுக்கு சப்போர்ட்டா இருந்தனாக்கா, முத்து நாமினேஷன்ல இல்லாதப்ப அவங்களோட ஃபேன்ஸோட ஓட்ஸுக்காக சப்போர்ட்டுக்கு இருந்த. அப்புறம் அதுதான் அதுக்காக தான். அதாவது என்ன சொல்ல வந்தாங்க, அவங்களோட பிளானுங்கிறது ஓட்டை ஸ்பீக் பண்ணி வாங்குறது. இவருக்கு அது தெரியுமான்னு தெரியல, இல்ல தெரிஞ்சதா சொல்றாராங்கிறதும் தெரியல. அது ஓகே. எனக்கு வந்துட்டு அது சாச்சனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தது. சாச்சனா அவர் முத்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அது மஞ்சரின்னு சொன்னதே எனக்கு மஞ்சரி கூட இவங்க எல்லாம் இப்ப இது வரைக்கும் சமூகத்துக்கு என்ன பண்ணாங்கன்றதுதான் நான் கேட்கிறேன். ஒருத்தர் நான் கொலை பண்ண போறேன், கொலை பண்ணம் போல இருக்குன்னு சொன்னாக்கா முத்து அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு, ஒரு பொதுவெளியில இத்தனை கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஷோல இப்படி எல்லாம் பேசக்கூடாது முத்துன்னு அடக்கினாக்கா அது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம். நீ கொலை பண்ணினா நீ ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்ட, உனக்கு ரெட் கார்டு தான் கிடைக்கும்னுட்டுன்னு அந்த கொலைய ரொம்ப லைட்டரா ஆக்கின இது சமூகத்துக்கு தேவையான விஷயமான்றது எனக்கு தெரியல. கொலைய ரொம்ப லைட்டர் ஆக்கியிருக்காங்க அவங்க. எவ்வளவு பெரிய குற்றம், கொலை குற்றம்ன்றது எவ்வளவு பெரிய குற்றம். அந்த கொலை குற்றத்தை, அந்த சட்டத்தை லைட்டர் ஆக்கினாங்க. இதுதான் சமூகத்துக்கு இவர்கள் செய்யும் நன்மையான்றது எனக்கு தெரியல. சோ எனியோ முத்துவோட இது அது நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் மாக்காப்பா பேசுறப்ப அவராலேயே முடியல ஹரிஷ். அவர் சொல்றாரு, எனக்கே முடியல, தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, பேசிட்டே இருக்கீங்கன்றத நல்லா ரெஜிஸ்டர் பண்ணாது. இது ஆரம்ப நாள் முதல் எல்லாருமே சொல்றாங்க. விஜய் சேதுபதி கூட சொல்லியாச்சு தனியா கூப்பிட்டு, கொஞ்சம் கிறிஸ்பியா பேசுங்க, ஷார்ட்டா பேசுங்கன்னு சொல்லிட்டு.
எதுக்கு இப்படி எல்லாம் நீட்டி முழக்கி பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியல. சௌந்தர்யா போகும்போதே கலாச்சிட்டு போனாங்க. ஒருத்தர் வருவார் அடுத்து 2 மணி நேரம் பேசுவாரு அப்படின்னாங்க. அப்ப நான் எந்திரிச்சு நிக்க வேண்டாரு மாக்கப்பா. அதுவே கலாச்சிட்டு தான் போனது சௌந்தர்யா போகும்போதே. அப்புறம் வந்துட்டு நீங்க என்னவா ஆகணும், இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னவா ஆகணும் அப்படின்னுட்டு கேட்டா எனக்கு தெரியல. ஒரு பேச்சாளர், நான் நல்ல பேச்சாளரா ஆகணும், நான் பட்டிமன்ற பேச்சாளரா ஆகணும், இல்ல தமிழுக்கு ஏதாச்சும் செய்யணும்னுட்டுன்னு ஏதாச்சும் சொல்லுவார் முத்துன்னுட்டுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். நான் நடிகரா ஆகணும்னு சொன்னார். எனக்கு தெரியல. இது பிஆர் ரவி ஏதாச்சும் லிப்ரால எடுக்க போறாரா, அந்த மாதிரி எதனா ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காரா என்னன்றது எனக்கு தெரியல. இல்ல அவரு ரஞ்சித் சார் கூட இருக்கிறதுனால ரஞ்சித் சார் எதனா எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரா என்னன்றது தெரியல. நடிகன் ஆகணும்னு சொன்னது வந்துட்டு அப்போ வந்துட்டு மாக்காப்பா சொல்றாரு, இவ்வளவு லென்த்தியா எல்லாம் பேசிட்டு இருந்தா ஆகாது, நீ 4 லைன்ல பேசினாக்கா வந்துட்டு ஓ இவரே வந்துட்டு நடிகன் ஆயிட்டு 4 லைன் பேசினாருன்னு சொல்லிட்டு மக்கள் பாராட்டுவாங்கன்ற மாதிரி சொன்னாரு. நல்லா மொக்க கொடுத்தாரு மாக்காப்பான்றதுதான் சொல்லணும் இந்த விஷயத்துல எல்லாம். சௌந்தர்யாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாரு. ரொம்ப அழகா பண்ணுச்சு அந்த பொண்ணு, கியூட்டா. அந்த லாஸ்டா அந்த தலைய இவங்க எல்லாரும் லைனா நின்னுட்டு எல்லாம் சௌந்தர்யா சௌந்தர்யான்னு சொன்னாக்க நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறப்போ வந்துட்டு அது ரொம்ப என்ன சொல்றது, அது ரொம்ப பழகின விஷயம் இல்லையா, அதனால ரொம்ப தெளிவாவே பண்ணிடுச்சு அந்த ஸ்டண்ட்டை. ஸோ எவ்ரி திங் வாஸ் நைஸ். எல்லார்கிட்ட பேசினது, ஜாக்லினை வந்துட்டு உங்க அம்மா ரோல்ல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது, அந்த கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருந்தது, எவ்ரி திங் வாஸ் நைஸ். எங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த பிக் பாஸுக்கு அப்புறம் வந்துட்டு ஜாக்குக்கு விஜய் டிவில ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த பொண்ணை பேக்கப் பண்ணணும்ன்றதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஆட்கள், ஏன்னா இந்த எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற பொண்ணுதான், இந்த கிளாப்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் ஓகே, பட் ஷீஸ் டூயிங் ஆங்கரிங்ன்றப்போ வந்துட்டு வை விஜய் டிவி வாண்ட்ஸ் டு அவாய்டர்ன்றது எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் ரிக்வஸ்ட் ஃப்ரம் அஸ் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் நான். இதுல வந்து மாக்காப்பா கேட்டது இன்னொன்னு என்ன, ஜாக் கிட்ட கேட்டது என்னன்னாக்கா ட்ரெஸ் கோடு பத்தி கேட்டார். அது வந்துட்டு நிஜமாவே ரொம்ப தப்பான விஷயம் ஹரிஷ். இது ஒரே ஒரு வாட்டி வனிதா பண்ணாங்க. ஜோவிகா இருக்கும்போது சிங்கம் தனியா தான் நிக்கும்னுட்டுன்னு ஏதோ ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினாங்க. சோ விசித்ரா மேமும் சொன்னாங்க, பாரு அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னுட்டு விசித்ரா மேமும் சொன்னாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 2 நாளைக்கு அப்படி இப்படி இருந்த பொண்ணு திரும்ப மறுபடியும் போயிடுச்சு. இந்த மாதிரியான கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இது வந்துட்டு பவித்ராவும் அன்ஷிதாவும் ஒரு வாட்டி பேசினாங்க. அந்த ட்ரெஸ் கோட பத்தி எல்லாம் வந்துட்டு ஒரு வாட்டி பேசினாங்க. இது 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 ஜாக் பத்தின ஒரு தவறான விஷயம்னாக்கா இது ஒரு தவறான ஒரு விஷயமா தான் சொல்ல முடியுது. சோ வாட் எல்ஸ் ஹரிஷ், வேற என்ன இருந்தது இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ரயானும் முத்துக்குமரனும் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரயான் ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் பிஆர் டீம்ல நான் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கிறாரு. முத்துக்குமரன் நான் பிக் பாஸ் ஷோவை ஹாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ மேபி அதனாலதான் வந்து நான் ஆக்டர் ஆகணும்னு முத்துக்குமரன் சொன்னாரோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு கண்டஸ்டண்டா நீங்க இருந்துட்டு நீங்க உங்களை ஹாஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ஆக்டரா நீங்க மாறினீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் பாக்குறேன். ரயானுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வெளியில வந்து அவர் ஒரு படமே ரிலீஸ் ஆகும் போது வெளியில வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பிக் பாஸ்ங்கிற அந்த ஷோவை மறந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில இருக்கு. அதனால ரயானுக்கு வந்து வெளியில வந்தாதான் அவருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குங்கிறது தெரிய வரும். அவருக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ரயானுக்கு. அவருடைய அவர் டாஸ்க்ல காட்டுற அந்த ஈடுபாடு, வேகம் எல்லாத்துக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. குறிப்பா வந்து பெண்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு ரயானுக்கு. ஸோ அதனால ரயான் வந்து வெளியில வந்து அவருடைய ஃபேன் பேஸ் பார்த்தாருனாலே அவருக்கு தெரியும் அவருக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் வெளியில இருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜாக்லின் எவிக்ஷன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு என்னன்னா நாமினேட் ஆச்சு, எல்லா வாரமும் நாமினேட் ஆச்சு. ஆனா எந்த வாரமும் எவிக்ட் ஆகல. அந்த பொண்ணு தானாவே எவிக்ட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து பெரிய விஷயம். இது வரைக்கும் எந்த சீசன்லயும் அப்படி யாரும் ஆகி நான் பார்த்தது இல்லை. எல்லாரும் வந்து பாக்ஸ் எடுத்துட்டு வெளியில போயிடுவாங்க. இந்த பொண்ணு நான் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ட்ரை பண்ணி வெளியில போயிருக்கு. அதுதான் வந்து பெரிய விஷயம்.
இல்ல எனக்கு என்னன்னா கஷ்டப்பட்ட பொண்ணு வெளியில இருக்கு. இப்ப எவிக்ட் ஆயிட்டு வைல்ட் கார்டுல எல்லாம் வந்தவங்க எல்லாம் உள்ள உட்காந்துட்டு என்ன சொல்றது பொழுதுபோக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன என்ன அங்க இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றது எனக்கு ஜாக்க பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான், அது வேற எதுவும் இது கிடையாது நம்மளுக்கு. சோ லெட்ஸ் சி ஹரிஷ், இது வந்துட்டு இப்ப லாஸ்ட் ஆயிடுச்சு, இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கு அந்த மாதிரி தான். பிக் பாஸ்க்கு எண்டமோலுக்கு பானிஜேக்கு எப்பவுமே ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் தான். திரும்ப அந்த ARM கொண்டு வராதீங்கன்றது தான். ஏன்னா ராணவெல்லாம் வந்துட்டு பேரை மாத்திட்டே வந்திருக்காரு ஆர் வரணும்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுதான் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். யாருக்கு இது இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த மாதிரி லோட்ஸ் ஆஃப் PR வச்சிருக்கிற முத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஷோக்கு ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருக்காது. சோ அதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு அவுட் சைட் பிஆர்ஸ் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் உள்ள உட்கார்ந்துட்டு என்ன சொல்றது போட்டியாளர்களிடையே வந்துட்டு ஒரு டீக்ரேட் பண்ணி ஒருத்தரை மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆக்கி டவுன் ஆக்கி இவரை உயர்த்தணும்னு நினைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கும்பலே உள்ள இருக்குன்றப்போ இந்த அரசியல் மோசமான அரசியல்னு சொல்றேன். சோ இது வந்துட்டு ஒரு ஊடுருவல் மாதிரி இருக்கு எங்களுக்கு. சோ அடுத்த நாட்டு ஆட்கள் எல்லாம் வந்துட்டு உள்ள புகுந்து வந்து நம்ம நாட்டு ஆர்மி சோல்ஜர் அவங்கள வந்துட்டு தாக்குற மாதிரி ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, இத்தனை பேர் வந்துட்டு பின்னாடி நிறைய இது கிராஃப் என்ன சொல்றது பிளான் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ பிக் பாஸ் கன்சிடர் திஸ், என்னன்றத பார்த்துட்டு நீங்க செய்யுங்க. அந்த ARM விட்டுட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. பட் இத்தனை பேர் வந்துட்டு உள்ள PR பண்ணித்தான் வந்துட்டு ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியும்னாக்கா அடுத்த பிக் பாஸ்க்கெல்லாம் யாருக்கும் நம்பிக்கை வராத போயிடும். சோ ப்ளீஸ் கன்சிடர் திஸ். வாட் எல்ஸ் ஹரிஷ்? அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டோம். அண்ட் கவர் பண்ணிட்டோம். விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றது. ஏன்னா அவர் வந்து அவருடைய ஃபிலிம்ஸ் நல்லா இருக்கும், அவருடைய கேரக்டர் ரோல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் ஷோ இப்பதான் ஓரளவு அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்றாருன்னு பார்க்க முடியுது. அதனால வாழ்த்துக்கள் அவருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா பிக் பாஸ் ஷோ நீங்க அடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஒருவேளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா லாஸ்ட் 3 வீக்ஸ் நீங்க போட்டிருக்க அதே எஃபர்ட்டை மறுபடியும் நீங்க போடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நல்லா பண்ணுங்க, we will support you. நீங்க நல்லா பண்ணீங்கன்னா we will support youன்றத சொல்லிக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன் நானு. தீபக் வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டுட்டு வந்திருக்காரு. முத்து வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சோ இன்னொரு PR உள்ள வந்திருக்காரு. சோ எல்லாருமே ஒருத்தருக்கான PR. இது பிக் பாஸ் வந்துட்டு கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணணும்ன்றதுதான் நான் கேட்டுக்கிறேன். இட் இஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு விஜய் டிவின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சீ டுடே ஹரிஷ் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். நன்றி. நன்றி.